கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியும் கேளுங்க. கார்த்தி செம்மையாக வந்து மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருக்காங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேது, பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். கோயிலில் வந்து அபிராமி இல்லை, அபிராமி போல் வந்து வேறு ஒருத்தரை தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம கார்த்தி வந்து முன்கூட்டியே திட்டம் போட்டு ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சாமுண்டேஸ்வரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஆனால் ரேவதிக்கு நல்லாவே நம்ம அம்மாவை பற்றி தெரியுமே, அவங்களையும் வந்து சந்திக்க விடக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இவங்க தாம்மா நம்ம கார்த்தியோட அம்மாங்கிற மாதிரி கார்த்தி வந்து ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்கல்ல, அபிராமி போல் வந்து வேஷம் போடுறவங்கள. அவங்க வந்து பின்பக்கமாக வந்து நிற்கிறதுனால இவங்களுக்கு சரியாக வந்து தெரியல. நம்ம ரேவதிக்கு அப்படியாம்மா நான் பேசிட்டு வந்துடுறேன், அதான் அவங்க பேசிட்டு வரேன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கோயிலில் வந்து சாமி வந்து கும்பிடுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லும்போது, நான் கார்த்தியோட அம்மா கிட்ட வந்து எல்லாத்தையும் பேசிக்கிறேன், நீ எதுக்கு வர, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. போனோன்னே அப்படியே வந்து நீங்கள் தான் கார்த்தியோட அம்மாவா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்கிற மாதிரி வேற ஒருத்தர் தான் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. நான் உங்கள் பையன் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கேன், நீங்கள் காசு பணத்தில் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொன்னாங்க. கார்த்தியோட முதலாளி தான் நான். உங்கள் பையனை நான் ஒரு வேறு இடத்துல வந்து உட்கார வைக்க போகிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் பையன் எதுவும் தப்பு பண்ணிட்டானாமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, என் பையன் எதுவும் தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, உங்கள் பையன் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு, உங்கள் பையன் தங்கமான பையன், அவனுக்கும் கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம்லாம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்படியாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அபிராமி கிட்ட வந்து பேச பேச அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சி போயிடுது. அதுக்கேற்ற மாதிரி தான் கார்த்தி வந்து இது மாதிரி தான் பேசணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்க இப்படி பேசணுன்னா நீங்கள் இப்படி பேசுங்கன்னு சொல்லி காதில் வந்து ப்ளூடூத் வச்சு சூப்பராக வந்து கார்த்தி வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சாமி கும்பிட்டாச்சு, நான் போய் வந்து அத்தையை பார்த்துட்டு வந்துட்டுமா? தெரிஞ்சோ தெரியாமலையோ சொந்த அத்தையே வந்து அத்தைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷம்தான். எங்கள் அம்மாவும் இதைத்தான் ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, அவங்க ஏதோ பெரியவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் போய் பக்கத்தில் நின்னா அவங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் எங்கள் அம்மா கிட்ட வந்து உதவி செய்யுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன், ஏன் முன்னாடி வந்து கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சொன்னோன்னே, அப்போன்னு பார்த்து சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு முக்கியமான கால் வந்து வர மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்குது நம்ம கார்த்தி. இதுவும் அவங்களோட திட்டத்தின் கீழே. உடனே வந்து அந்த இடத்துல, சரிங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது கார்த்தி, நீ ரேவதி வந்து அப்புறமேட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போய்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல. இப்போ உண்மையான அபிராமி இப்போ வந்துடுறாங்க. ஏன்னா ரேவதிக்கு எந்த விதத்துலையும் சந்தேகம் வரக்கூடாதுல்ல, அதனால அபிராமி அம்மா வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது நமக்கெல்லாம் தெரியாத அளவுக்கு சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ரேவதி வந்து அங்கே பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நமக்கே வந்து தெரியுது அங்கே நிற்கிறது நம்ம அபிராமி அம்மானு அப்படின்னு சொல்கிறப்ப, ஏற்கனவே ஒரு அம்மா வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே, அவங்க வந்து கார்த்திகிட்ட வந்து தம்ஸ்அப் காட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்பா எவ்வளோ திட்டம் போட வேண்டியது இருக்குது, தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்குள்ளே ஏகப்பட்ட திட்டம் போடணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி. அம்மா பார்த்தாங்களா பேசுனாங்களான்னு சொன்னோன்னே, ஆமாம்மா நீ தான் கேட்டுருல்ல, சாமுண்டீஸ்வரி சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து அபிராமி அம்மாவை கேட்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் வந்து காதில் வந்து மாட்டியிருக்காங்க போல இருக்குது. ஆமாம்மா நான் கேட்டேன், அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை அப்படியே வந்து ரேவதி கிட்ட வந்து மனப்பாடமாக வந்து ஒப்பிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரி வந்து கிட்ட இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனோன்னே ரேவதி வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லணும்ல, அதுக்காக தான் இது எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க. எந்த இடத்துலையும் வந்து சந்தேகமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சூப்பராக வந்து திட்டம் போட்டிருக்காங்க. அம்மா உங்களுக்காக நான் ஒரு புடவை வாங்கினம்மா, என்னம்மா என்னை பார்த்தா எப்போ பார்த்தாலும் புடவை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள்லாம் வாங்கி தரலாம், ஆனால் நான் வாங்குகிற இடத்துல இருந்தாலும் நான் கை நீட்டி வாங்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் வசதி வாய்ந்தவ அதனால் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லலைம்மா, என் மனசு சந்தோஷமாக இருக்குது, என் கல்யாணம் வந்து வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து இந்த புடவையை கட்டிட்டு கல்யாணத்துக்கு வந்து வரணும், அதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே, சரிம்மா உன் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேவதியும் நம்ம அபிராமி அம்மா வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து இப்போ அபிராமி அம்மாவை வந்து வேற ஒருத்தவங்களாம் நிற்க வச்சது, சாமுண்டீஸ்வரி பார்த்தது, இதெல்லாம் சூப்பரான ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஃப்யூச்சரில் வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட்லாம் வந்து உடைய போகுது. அப்போ கார்த்தி மேலே வந்து ஒரு கெட்ட பேர் கூட உண்டாகலாம். அப்போனா நான் பார்த்து பேசுனது இவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வேற கோவப்பட வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.